ஒரு காலத்தில் ஏமன் நாட்டை ஆட்சி செய்தவன் ஆப்ரஹா. கிறித்தவ மதத்தின் பெருமையை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கில், மேலும் அரபு மக்கள் மக்காவுக்கு செல்லாமல் தன் நாட்டுக்கு வரவேண்டும் என்ற ஆசையில் நகரில் அல் குல்லைஸ் எனும் மிகப்பெரிய தேவாலயத்தை அவன் எழுப்பினான். ஆனால் மக்கள் மனங்கள் மாறவில்லை. அவர்கள் தொடர்ந்து புனித காபாவையே நோக்கி பயணம் செய்தனர். இதனால் கொதித்தெழுந்த ஆப்ரஹா, காபாவையே அழித்து விடுவேன் என்று சபதம் செய்தான். சுமார் 60,000 வீரர்கள், முன்னணியில் மஹ்மூத் என்ற பிரம்மாண்டமான யானைகளின் முழக்கம், ஆயுதங்களின் சத்தம், அகந்தையுடன் மக்காவை நோக்கி நகர்ந்தது அந்த படை. வழியில் எதிர்த்த தலைவர்களை தோற்கடித்த ஆப்ரஹா மக்காவின் எல்லையை அடைந்தான். முன்னணியில் இருந்த யானை ஒரே இடத்தில் நின்றது. எவ்வளவு அடித்தாலும் இழுத்தாலும் காபாவை நோக்கி ஒரு அடியும் எடுக்கவில்லை. ஆனால் யமன் பக்கம் திருப்பினால் அமைதியாக நடக்க தயாராகியது. இது யானையின் பிடிவாதம் அல்ல, இது அல்லாஹ்வின் எச்சரிக்கை. அடுத்த நொடியில் வானம் இருண்டது. அபாபீல் எனப்படும் சிறிய பறவைகள் கூட்டம் கூட்டமாகத் தோன்றின. ஒவ்வொரு பறவையும் தன் வாயிலும் கால்களிலும் சுடப்பட்ட களிமண் கற்களை சுமந்திருந்தது. அவை வீசிய கற்கள் ஆப்ரஹாவின் வீரர்களை துளைத்தன. மலை போன்ற படை மென்று துப்பப்பட்ட வைக்கோல் போல சிதைந்தது. யானை படை முழுவதும் அழிந்தது. ஆப்ரஹா காயங்களுடன் தப்பி ஓடினான். ஆனால் தன் நாட்டை அடைந்தவுடன் அவனும் அழிவை சந்தித்தான். திருக்குரானில் நிரந்தர நினைவாக இந்த வரலாற்றுச் சம்பவத்தை நினைவூட்ட அல்லாஹ் திருக்குரானில் 105வது அத்தியாயமான அல் ஃபீல், யானை ஐ இறக்கினான். யானை படையினரை உமது இறைவன் என்ன செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? அவர்களின் சூழ்ச்சியை அவன் வீணாக்கவில்லையா? குரான் 105 1 முதல் 5. இந்த நிகழ்வு நடந்த ஆண்டையே அரபுகள் யானை ஆண்டு என்று அழைத்தனர். அதே ஆண்டில்தான் மனிதகுலத்தின் வழிகாட்டி நபிகள் நாயகம் முஹம்மது அவர்கள் பிறந்தார்கள்.